வணக்கம். இன்னைக்கு எங்களோட ஈவினிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். 5:30 அப்படிங்கிறப்ப நம்ம வீட்ட சுத்தி எல்லாம் வந்து கூட்டி விட்டு, தண்ணிய தெளிச்சுட்டு, மூஞ்சிலாம் கழுவிட்டு, ஒரு 6 மணிக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். கல்யாணம் பண்ணி ஒரு 10, 11 வருஷம் ஆயிருச்சு. இன்னுமே வந்து இந்த பயம் மாறவே இல்ல. யாருக்கெல்லாம் இப்படி உங்களுக்கு பயம் இருக்குதுன்னு சொல்லுங்க. சொந்தக்காரங்க ஒரு நெறைய பேர் வந்தாலும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெறைய பேர் வராங்க. வீட்ல ஒரு 15 பேத்துக்கு சமைக்கணும் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஆனா சமைச்சுருவோம். இருந்தாலுமே வந்து கரெக்ட்டா சமைச்சரணும் அப்படிங்கிற பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டைம் இந்த பயம் வந்து அடுத்த டைம் மாறிரும், அடுத்த டைம் மாறிரும்னு நெனைக்கிறேன். ஆனா மாறுன பாடே இல்ல. அதனால கொஞ்சம் நெறைய பேர் வந்து ரிலேஷனோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ வராங்கன்னு சொன்னா 2, 3 ஐட்டம் வந்து செஞ்சுக்குவேன். அப்ப எப்படியாவது மேனேஜ் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முடிச்சிட்டோம்னாலும் டேஸ்ட்டா செஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அதனால அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே மனசு திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நார்மலாவே எங்க வீட்ல பார்த்துட்டீங்கன்னா, இல்லன்னு வந்து சொல்லிறக்கூடாது. அதனால வேஸ்ட் ஆனாலும் பரவால்ல. நெறைய செஞ்சு வச்சுரு அப்படின்னு தான் சொல்லிருவாங்க. அதனாலயே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா செஞ்சுறது. நம்ம வீட்லயே இப்ப வந்து 15 பேர் தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம வீட்டு மக்கள பார்க்குறப்போ ஒரு அசால்ட்டா சமைப்பேன். இருந்தாலும் சொந்தக்காரங்க பார்க்குறப்போ ஒரு பயத்தோட சமைக்க வேண்டியதா இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 18 பூரி சுட்டுட்டு, அதுக்கப்புறம் பசங்களை எல்லாம் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க கடைசியா சாப்பிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ.